Hi friends, welcome back to the next video of our program lecture series. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா miscellaneous operators பத்தி தான் பார்க்க போறோம். And one more thing, operator precedence அப்படிங்கறதையும் செக் பண்ண போறோம். Miscellaneous operator அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம few operators டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். arithmetic, logical, relational, assignment operator அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதுலயுமே இன்வால்வ் ஆகாத ஒரு சில ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அது நம்ம என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் கோலன் ஆபரேட்டர். கோலன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். தட் மீன்ஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் வேணும், இல்ல 1 to 100 நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு கிரியேட் பண்ண போறோம். தென் பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் அப்படின்னா எய்தர் தட் எலமெண்ட் பிலாங்ஸ் டு தட் செட். நம்ம தேடுற ஒரு நம்பர் அந்த செட்ல இருக்கா இல்லையா, அந்த வெக்டர்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான். தென் லாஸ்ட் ஒன் percentage ஸ்டார் percentage அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸாக்டா என்ன ரிசல்ட் இருக்குமோ அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா செக் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, we are going to check one by one. ஸோ அதுக்காக நம்ம ஆர் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு வெக்டரை கிரியேட் பண்ண போறோம் பை கோலன் ஆப்ரேட்டர். ஸோ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா 3ல இருந்து 49 வரைக்கும், ஆர் பெட்டர் 3ல இருந்து எனக்கு எக்ஸாம்பிளா 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்க்ரிமெண்ட் டிஃபால்ட்டா வந்து இன்க்ரிமெண்ட் 1 அப்படின்னு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். அதாவது என்ன ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 3, 4, 5 அப் டு 10 வரைக்கும் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். எஸ், தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா கோலன் ஆப்ரேட்டர். தென் நெக்ஸ்ட் என்ன ஒரு ஆப்ரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அந்த செட்ல இருக்கா இல்லையான்னு பிரிண்ட் செக் பண்ண போறோம். ஒருவேளை அந்த வெக்டர் அந்த செட்ல இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும், இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கறதா பிரிண்ட் ஆகும். நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து இல்லாத ஒரு எலமெண்ட்டை தேட போறோம். 11 அப்படிங்கிற எலமெண்ட் இங்க இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். 11 அப்படிங்கிற எலமெண்ட் 11 பர்சன்டேஜ் இன் ஏ. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா 11 அப்படிங்கிற எலமெண்ட் ஏ அப்படிங்கிற வெக்டர்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிருக்கேன். ஸோ ஆக்சுவலா 11 அப்படிங்கிறது ஏ வெக்டர்ல கிடையாது. ப்ரொடியூஸ் ரிசல்ட் அஸ் ஃபால்ஸ். கண்டிப்பா அது ஃபால்ஸ் தான், ஏன்னா அந்த நம்பர் அங்க இல்ல அப்படிங்கிறதுனால அது ஃபால்ஸ் தான் கிரியேட் பண்ணும். தென் 10 பெட்டர் 6 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். 6 அப்படிங்கிற எலமெண்ட் இங்க இருக்கா, ஏல இருக்கான்னு செக் பண்ண போறோம். எஸ், ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் ஆப்ரேட்டர் ஐ திங்க் 3rd யூனிட்ல இருக்கு. அதை நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல செக் பண்ணிடலாம். ஓகே, தென் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்காக ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது a பவர் b அந்த லாஜிக்ஸ் தான். ஓகே, தென் இனரி பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறீங்க, மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். தென் மாடுலஸ் வேல்யூ டபுள் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லாஜிக் என்னன்னு தெரியும். இங்க பர்சன்டேஜ் பேக் ஸ்லாஸ் பர்சன்டேஜ். ஸோ அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் பேக் ஸ்லாஸ் மிஸ் ஆயிடுச்சு. தென் மல்டிபிளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர், தென் ஃபைனலி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஐ திங்க் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இந்த கொஸ்டின் ஆக்சுவலா இது வரைக்கும் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. 3rd செமஸ்டர் அப்படிங்கிறப்போ டான்ஸ்சி சிலபஸ்ல 4 எக்ஸாம் நடந்திருக்கு. 4 எக்ஸாம்ல 3 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எய்தர் 7 மார்க் ஆர் 10 மார்க்ல. ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஆப்ரேட்டர் தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், தென் மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல நம்ம அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 15 ஆப்ரேட்டர்ஸ் பக்கத்துல இருக்கு. அதுல அட்லீஸ்ட் நம்ம 10 வித் எக்ஸாம்பிளோட எழுதினாலே நமக்கு 10 மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் நியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன், நியூவா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ we are going to get 2 power 3 என்ன அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போறோம். ஓகே, 2 power 3 star 4. இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 power 3 என்ன ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சாரி, ஏன் பிரிண்ட் ஆயிருக்கு 2 power 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் எதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2 power 3 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும், அதை 8 கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபைனலி we get 32. ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் அப்படிங்கிறது இதை தான் இண்டிகேட் பண்ணும். ஒருவேளை நெக்ஸ்ட் ஒன் 2 plus 3 star 4. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷனை தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். மல்டிப்ளிகேஷனை கால்குலேட் பண்ணது அப்படின்னா 2 star 3 தட்ஸ் 12 வந்துடும். 12 plus 2 14 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, ஸோ பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணிருப்போம் மோஸ்ட்லி அதே தான். ஒருவேளை நீங்க பராந்தசிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பராந்தசிஸை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடும். பராந்தசிஸை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2 plus 3 star 4 அப்படிங்கிறது நமக்கு என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 plus 3 கால்குலேட் பண்ணும் இன்ட்டு 4 அப்படிங்கிறப்ப 5 star 4 20 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ரேஷன். சப்போஸ் இல்ல நான் இதுல லாஜிக்கல் ஆப்ரேட்டரை செக் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிடலாம். 2 plus 3 greater than 4 கரெக்டா அப்படின்னா எஸ் 2 plus 3 5ன்னு வந்துடும். அசைன்மெண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்
greater than 4 அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 5 greater than 4. ஸோ ரிசல்ட் நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். ஸோ இதுபடி நம்ம ஒன் பை ஒன் எல்லா ஆப்ரேஷனையும் செக் பண்ணலாம். Suppose 3 star 5 percentage 2. So in any case, what about that answer? So நமக்கு 3 அப்படிங்கிறது ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ ரீசன் என்ன அப்படின்னா 5 டபுள் பர்சன்டேஜ் 2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா டபுள் பர்சன்டேஜ் 2 அப்படிங்கிறப்ப இட் gives you only ரிமைண்டர் வேல்யூ. அதாவது 5 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் ஜஸ்ட் 1 கிடைக்க போகுது. ஸோ 3 ஸ்டார் 1 அப்படிங்கிறது ரிசல்ட் 3 தான் இருக்க போகுது. ஒரு வேலை நான் இங்கே அகைன் ஒரு டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது இன்டீஜர் கோஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். அதாவது 5 2ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா வாட் அபவுட் கோஷன் வேல்யூ 2. ஸோ ஆன்சர் 6 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதோட வேல்யூ 2. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா 5 2ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு கோஷன் வேல்யூ 2 இருக்க போது 3 ஸ்டார் 2 6 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைச்சிடும். ஓகே, ஸோ அண்ட் ஸோ ஒன் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் இதில் நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எதர் ஒன் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பொதுவே கெட் தி ஃபுல் மார்க். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.